தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஷ் டெக் தமிழ். நான் உங்கள் கிறிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டிக்டாக் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றின வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டோம். ஆனால் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட் அந்த மெத்தட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் இப்போ வரைக்கும் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் டிக்டாக் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இந்த வீடியோவில் வேறு மெத்தடில் டிக்டாக் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு புரியாமல் போக சான்ஸ் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட VPN கண்டிப்பாக இருக்கணும். உங்ககிட்ட ஆல்ரெடி VPN இருந்தால் பரவாயில்ல, இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் VPN டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு VPN ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண அப்புறம் உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வர்லாம் இருக்கும். இந்த சர்வரில் ஏதாச்சும் ஒரு சர்வரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம US சர்வரை சூஸ் பண்ணி கனெக்ட் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம US சர்வரில் கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ கனெக்ட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்க ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். அது எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சரி, ஒப்பேராவாக இருக்கட்டும், குரோமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரௌசராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண அப்புறம் இந்த சர்ச் பாக்ஸில் டிக்டாக்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டைப் பண்ண அப்புறம் உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிக்டாக் மேக் யுவர் டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்டாக் மேக் யுவர் டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண அப்புறம் உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வாட்ச் நவ்வுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ண அப்புறம் உங்களுடைய டிக்டாக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டிக்டாக் வீடியோவுமே பார்த்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாச்சும் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் சொல்கிற ஆப்ஷன் காமிக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ ஆட் கொடுத்துருங்க. ஆடு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் ஐக்கான் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிக்டாக் ஐக்கான் ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் போகவே தேவையில்லை. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுடைய டிக்டாக்கை நீங்கள் இங்கே இருந்தே பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு US சர்வரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த சர்வரில் இருக்க வீடியோஸ் மட்டும் தான் வரும். ஸோ நீங்கள் தமிழ் வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கே மீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் யாரையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.